ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் வந்து டிராஃப்டிங் போட்டு எப்படி கட் பண்ணலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கா இல்லையா, அதை வந்து ட்ரேஸ் அப்படியே வந்து அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா, அங்கே போட்டுக்கலாம். ஓப்பன் இருக்குல்ல, அந்த சைடு வந்து அந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வர மாதிரி வந்து நான் இந்த இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த சைட் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம சைடு வரணும், ஆப்போசிட் சைடு வந்து அந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வரும், ஓப்பன் வரும் இல்லையா, அது வந்து ஆப்போசிட்டில் அந்த ஓப்பன் வர இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த செல்வேஜ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச்சு தள்ளி வந்து நீங்கள் அந்த பேக் பீஸை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த செல்வேஜ் மேலேயே வச்சு ப்ளேஸ் பண்ணி டிராஃப்டிங் போட்டு கட் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு சரியாக வராது, அந்த இடத்துல சுருக்கம் வரும். எப்பயுமே செல்வேஜை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் வந்து நம்ம நெக்கும் ஹார்மோலும் மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம், மற்றதெல்லாம் வந்து நம்ம கால்குலேஷன் படி நம்ம போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து அந்த மிடில் செஸ்ட் லைனும் அதோட டவுனும் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை ப்ளவுஸில் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உள்ளேயும் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வெளியில் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட வச்சுட்டு அந்த பாயிண்ட் வந்து இருக்கு இல்லையா, நம்மளுக்கு டாட் பிடிச்சிருக்குமே, அது வரைக்கும் லென்த் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து டவுனு இப்போ அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு 10 ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து ஷோல்டரில் 1/2 இன்ச் நான் தனியாக ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, அப்போ அங்கேருந்து வந்து அந்த 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வேணும். அப்போ வந்து 3.5 இன்ச்சு, டோட்டலாக வந்து 13.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த மிடில் செஸ்ட்டுக்கு தனியாக ஒரு லைனும் கீழே அந்த வந்து அண்டர் பஸ்ட்டுக்கு ஒரு லைனும் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிடில் செஸ்ட்டோட வித்து அப்புறம் செஸ்ட்டோட வித்து எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நெக்கு கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச் அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம உள்ளே தள்ளி ஒரு மார்க்கிங் வச்சுட்டு இப்போ அந்த மிடில் செஸ்ட் லைனில் இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா, நெக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து லூஸாக வரும். இப்போ அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி கிராஸாக போடும்போது அந்த நெக்கு வந்து டைட்டாக ஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டோட வித் வந்து ப்ளவுஸில் மெஷர் பண்ணிவிட்டு அதோடு வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து செஸ்ட் வித் வந்து நீங்கள் ப்ளவுஸில் மெஷர் பண்ணும்போது ஐப்பட்டி சைடு வந்து அழுக்காதீங்க. ஏன்னா ஐப்பட்டி இருக்கிறனால அதோடு சேர்ந்து அளந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். அதனால் ஊக்குப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து அளந்துக்கோங்க, உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ இருக்கு இல்லையா, நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டோட நான் ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். ஏன்னா ஊக்குப்பட்டி தைக்கணும் நம்மளுக்கு. இன்னொன்று வந்து இந்த சைடு டாட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மீதி கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். அப்போ சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்து நம்ம மெஷர்மெண்ட் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து அந்த சீம் அலவன்ஸ் யூஸ்வலாக கொடுப்போம்ல ப்ளவுஸ்க்கு, அந்த சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுத்தேன். இப்போ ப்ளவுஸில் வந்து மிடில் செஸ்ட் வந்து மார்க் பண்ணுறோம். அதுவுமே ப்ளவுஸில் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே அளந்து வச்சுடுங்க. நான் ஆல்ரெடி லென்த் வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அதோட ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்க்குறோம். ஏன்னா ஊக்குப்பட்டி தைக்கிறோம் இல்லையா, ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் வேணும். அதை வந்து மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் சென்டர் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டாட் வருது இல்லையா, அதோட லென்த்தும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெரிய டாட் வருது இல்லையா அண்டர் பஸ்ட்டு கீழே, அந்த டாட்டுக்கும் அந்த ஃப்ரண்ட்டுக்கும் இருக்கிற வித்து வந்து நீங்கள் டைரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செஸ்ட்டில் வந்து 10வது பாகம் செஸ்ட்டு /10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான வித் வந்து கிடச்சிடும். 2 செஸ்ட்டுக்கும் இடையில் இருக்கிற கேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ வந்து இந்த செஸ்ட்டு சைஸ்க்கு வந்து 3.25 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3.25 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து அந்த ஊக்குப்பட்டி தைக்கிறோம் இல்லையா, ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அந்த 1/2 இன்ச் சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 4.25 வரும். அப்போ நம்மளுக்கு கீழேயும் அதே 4.25 ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் டாட்டுக்கு. இப்போ டாட்டோட வித்து கூட நம்ம இதில் மெஷர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 38 சைஸ்க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 1.25 1.5 கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எய்தர் சைடு வந்து அந்த அதில் மார்க் பண்ணியிருக்க 1.25 தான் இருந்தது, நான் 1.25 வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிடில் செஸ்ட் வந்து ப்ளவுஸில் எவ்வளோ இருந்ததோ அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அண்டர் பஸ் டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷேப்பிங் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ ஸ்கேல் வச்சே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து கர்வாக போட்டுக்கலாம். இப்போ கஸ்டமரோட சாய்ஸ் தான். உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக வேணும்னா அப்படியே நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சே போட்டுட்டு விட்டுடலாம். இன்கேஸ் வந்து கொஞ்சம் பிளெண்டடாக இந்த பிரின்சஸ் கட்டெல்லாம் அப்படியே ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் உள்ளே கர்வாக போட்டிங்கன்னா அந்த பஸ்ட்டோட டாட் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பிளெண்டடாக தான் விரும்புவாங்க. இப்போ சென்டர் ஃப்ரண்ட் அந்த ஊக்குப்பட்டி சைடு வந்து ஒரு டாட் வரும் இல்லையா, அந்த டாட் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஊக்குப்பட்டி வந்து வித்தவுட் அந்த பெல்ட் இல்லாமல் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதோடு வந்து நம்ம ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அந்த நெக்கு தைக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் டாட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு, கீழே வந்து பட்டி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுப்பீங்களா இல்லை 1/4 இன்ச் கொடுப்பீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வந்து நான் லென்த் வந்து கூட்டுறேன். அந்த பட்டி ஊக்குப்பட்டி சைடு வந்து மெஷர் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து கூட்டுறேன் சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ வந்து அந்த சென்டர்லேருந்து நம்ம அப்படியே வந்து அங்கே சைடில் வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த சைடோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடில் அந்த சீமில் வந்து அக்கிள் சைடு இருக்குல்ல, அந்த சைடும் நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதோடு வந்து ஒரு 1 இன்ச் சேர்த்துக்கலாம். ஏன்னா கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சும், கீழே வந்து நம்மளுக்கு அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த சைடும் ஒரு 1.5 இன்ச் தான் அந்த கேப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஊக்குப்பட்டி சைடு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதே டிஃப்ரென்ஸ் வந்து இந்த சைடும் வந்து நீங்கள் வச்சு விட்டுடலாம். இப்போ அளந்து நான் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அளந்துட்டு அதை வந்து அப்படியே மார்க் பண்ணி விட்டுடுறேன். இப்போ அந்த டாட்லேருந்து சைடில் வந்து நம்மள ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம சைடில் வந்து அந்த சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம அப்படியே வந்து அந்த லைன் போட்டு விட்டுடலாம் சீம் அலவன்ஸ்க்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து அந்த அண்டர் பஸ்ட் வித் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை அளந்து பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்தது அப்படின்னா, கம்மியாக வந்ததுன்னா இப்பயே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த டாட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து அந்த சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா தையல் அளவு இருக்கும் இல்லையா, அதுக்கும் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து பேட்டர்ன் வந்து கட் பண்ணியாச்சு. மற்ற டாட்ஸ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருந்தும் அதே மாதிரி தான் அந்த டாட் வித் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைடு அந்த சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நீங்கள் ஒரு 3 இன்ச் வந்து மெஷர் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து மார்க் பண்ணலாம். இந்த டாட்டுக்கு வந்து நான் 1/2 இன்ச் வித் கொடுக்குறேன். லென்த் வந்து அங்கே அந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ சென்டர் ஃப்ரண்ட் டாட் அந்த ஊக்குப்பட்டி சைடு ஒரு டாட்டு, இதுலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸில் இருக்கிற வித்து வந்து நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த வித்தை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு ஆஃபாக நடுவில் போட்டு விடலாம். அப்படி இல்லைன்னா அந்த லைன் இருக்குது இல்லையா, அதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி வந்து நம்ம இந்த டாட்டை வந்து போட்டு விடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் முடிஞ்சாடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆர்மோல் இருக்கு இல்லையா, அந்த குழியும் வந்து நான் கொடுத்துட்றேன். வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே குடஞ்சி எடுத்தால் போதும். நிறைய வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டீப் நெக் ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப வந்து உள்ளே தள்ளி கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஹார்மோலையும் செக் பண்ணால் எனக்கு வந்து ஹார்மோல் வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து நம்ம 6-6.5 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம் ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து. அதுக்கு மேலே வந்து கஸ்டமரோட சாய்ஸ். அவங்களோட ப்ளவுஸில் வந்து என்ன லென்த் இருக்கோ அதையே வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இந்த ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு நெக் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு கைவாட்டை எப்படியோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸோட டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் அந்த சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் நாச்சஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை மெஷர் பண்ணி நம்ம தைக்கணுன்ற அவசியம் இருக்காது. பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி அந்த டாட் வந்து ஆப்போசிட் சைட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி ஒரு ஊசி வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாக் பீஸில் மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தைக்கும்போது அதுவும் ஈஸியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.